நம் தாயகத்தில் போராடிய நமக்கு முன்னவர்களான போராளிகள் ஐயா காயிதே மில்லத் அவர்கள் இப்படி எண்ணற்ற வீர மறவர்கள் நமது இனத்திற்காக போராடி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தி இன்று பாஜக அரசு இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எத்தனை ஆண்டுகள் இல்லாது இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான, இந்த தமிழர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை இந்த பாஜக அரசு கையாண்டு வருகிறது. அது இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 1888 இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் தாத்தா காயிதே மில்லத் வைத்த கோரிக்கையினால் இந்த சட்ட திருத்தத்தை இயற்றினார்கள். இப்போது இந்த பாஜக அரசு எப்படியாவது இந்த இன மக்களை தனித்தனியாக பிரித்தாள வேண்டும் என்ற சூழ்ச்சியில் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கையில் எடுக்கிறது. இது தேவையற்ற வேலை. இதோடு இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் நாடு தழுவிய போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நீங்கள் இதோடு நின்றால் போதும், இதோடு நிற்கவில்லை என்றால் போராட்டங்கள் பெரிதாக வெடிக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.